தாடியை வச்சுக்கிறீங்க போகிறீங்க வழக்கு மண்டியோட வர்றீங்க. ஆனால் சினிமாவில் மட்டும் நான் வந்து இன்னும் அந்த பழைய ரஜினியாகவே நடிப்பேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்கிறது. எப்போவுமே ரஜினிகாந்த் வந்து ஒரு விஷயத்த நேரடியாக பேச மாட்டார், மூக்கை இப்படி சுற்றி தொடுவார். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிற ஆற்றல் அவருக்கு கிடையாது. இந்த பட்டமே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு, சூப்பர் ஸ்டார் பட்டமே எனக்கு வேணாம் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தமன்னா மேலே எனக்கு கோபமாக வந்துச்சு. தமிழ்நாட்டை அன்னை முழுக்க பத்திரிகையாளர் மேலேயும் பாஞ்சிருக்காரு ரஜினிகாந்த். பத்திரிகையாளர் மேலே என்ன கோபமா என்னங்கிறது தெரியல. ரஜினியும் தன்னுடைய வயசுக்கேற்ற கேரக்டர் நடிச்சாச்சுன்னா, ஒரு குணிச்சத வேஷம் அப்படி நடிச்சாச்சுன்னா நல்லது. இன்னும் நான் சின்ன பிள்ளையோட ஜோடி போட்டு சுற்றுவேங்கிறது தான். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரஜினி சார் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தோட பாடல் வெளியீட்டு விழா ரொம்ப கோலாகலமாக பல நட்சத்திரங்களிடையே நடைபெற்றது. இந்த விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல நல்ல கதைகள் மூலமாக பல விஷயங்களை சொன்னார். இந்த விஷயம் சில பேருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பல பேருக்கு பல சந்தேகங்களையும் கலப்புச்சு. அவர் பேசின பேச்சுக்களில் பல விஷயங்கள் வந்து ஒரு புதையலாக இருந்துச்சு. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நம்ம ஜெம் டிவி நேயர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக பிரபல பத்திரிகையாளரும் பிரபல நடிகருமான பைல்வான் அண்ணன் வந்திருக்கிறாரு நம்ம சந்தேகத்துக்கு பதிலளிக்கிறதுக்காக. ஸோ வாங்க அவர்கிட்ட என்ன மாதிரியான அந்த பேச்சு, அதை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது சென்னையில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜெயிலர் பட இசை வெளியீட்டு விழா நேற்று நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு எந்தெந்த பிரபலங்கள் வந்தாங்க, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. விழாவில் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள வந்தார். வரும்போது அவரை சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மரன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். வந்த உடனே அந்த விழாவில் ரஜினிகாந்தோடைய அண்ணன் சத்யநாராயணன் கலந்துக்கிட்டார். சத்யநாராயணன் காலில் விழுந்து ஆசி வாங்கினார் ரஜினிகாந்த். ஆனால் இதற்கு முன்பு இத்தகைய நடவடிக்கைகளில் ரஜினிகாந்த் செய்ததே இல்லை. ஒரு முறை கூட அவர் யார் காலில் விழுந்ததை நம்ம பார்க்க முடியல. காலில் விழுந்தது மட்டும் இல்லை, அவர் ரஜினிகாந்த் அவருடைய அண்ணன் சத்யநாராயண காலில் அடிக்கடி விழுவார். சமீபத்தில் கூட தங்க அபிஷேகம் பண்ணார், தங்க காயின் அபிஷேகம்லாம் அவங்க அண்ணன் பண்ணார். முதல் முறையாக ஒரு இசை வெளியீட்டில் சினிமா சம்மந்தப்பட்ட விழாவுக்கு அழைச்சிட்டு வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது இதுதான் ரஜினிகாந்த் முதல் முறை. இந்த ஜெயிலர் இசை வெளியீட்டு விழா, இந்த ஜெயிலர் பாடல் வெளியீட்டு விழாவில் நம்ம பல சர்ச்சைக்குள்ள ஒரு பேச்சை பார்க்க முடியுது. என்னன்னா, நெல்சன் அவர்களுடைய இயக்கத்துல இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. இந்த படம் இயக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் யோசிச்சாராம். ஆனா நெல்சன் அவர்கள் நல்ல டைரக்டரு அப்படிங்கிறதால இந்த படத்தை வந்து ஏத்துக்கிட்டாராம். குறிப்பா இந்த படத்துல வந்து பாதியிலே இந்த படத்தை நிறுத்திடலாம், வேண்டாம், ஏன்னா இந்த படத்தை வந்து கதை எப்படி இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் சொன்னதா ஒரு தாக்கம் வந்திருக்கு சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, நெல்சன் வந்து முதல்ல கமிட் ஆகிட்டாரு ஜெயிலர் படத்துக்கு. ஆனால் அதற்கு பிறகு நெல்சன் இயக்கி வெளிவந்த விஜய் நடித்த பீஸ்ட் படம் சரியாக போகலை. மாறுபட்ட விமர்சனங்கள் வந்தது. என்ன விஜய்க்கு போய் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறாரா நெல்சன்னு நிறைய பேர் குறைப்பட்டுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் வசூலும் குறைஞ்சிது, இப்போ விமர்சனம் நல்லா இல்லைன்னா அதை பற்றி நிறைய பேர் போய் ரஜினிகாந்த்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி படம் சரியாக போகலை, அதனால் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தையே அந்த படத்தையே வேண்டானா இல்லை டைரக்டரை மட்டும் டைரக்டரை மாற்றிடலாம். அதனால் ஆனால் ஏற்கனவே ஒரு லைன் சொல்லியிருக்காரு யார், லென்சனில் வந்து ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த செய்தி கேள்விப்பட்டதுக்கப்புறம் மறுபடி அதை நேரேஷன் பண்ணியிருக்காரு, கதையை பூராத்தையும் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ ரஜினி வந்து விழாவில் சொல்லும்போது சொன்னார், டைரக்டரு மேலே தப்பு இல்லை, ஏன்னா இந்த படம் வந்து பாட்ஷா விட அதிகமாக இருக்குன்னு தெரியல, ஆனால் அதுக்கு நீங்கள் தான் பழி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாட்ஷாவை ஒரு ட்ரெண்ட் செட்டரா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஆமாங்க, அதாவது ஐயா இதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்ஷா படத்தை விட கதை நல்லா இருக்கும், ஆனா அந்த படம் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, ஒரு குழப்பு இருக்காப்புல. அது என்ன தகவல் ஐயா? எப்பவுமே ரஜினிகாந்த் வந்து ஒரு விஷயத்த நேரடியாக பேச மாட்டாரு, மூக்கை இப்படி சுற்றி தொடுவார், நமக்கு ஒன்றும் புரியாது. பொதுவாக எல்லாருமே சொல்றதுன்னா ரஜினிகாந்த் பேசுகிற தமிழே புரியாது, அவர் கன்னடம் தமிழும் கலந்து தான் பேசுவார். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்கிற ஆற்றல் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆற்றல் இருக்கு, எதுக்கு தெளிவாக சொல்லணும்,
அவன் பாட்டுக்கு ஏதாவது குழம்பி இருக்கட்டும்ங்கிறது அவருடைய பாலிசி. மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருக்கட்டும் கூட இருக்கலாம் இல்லையா? மக்கள் குழம்பட்டும். சரிங்க. இன்னொன்று என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் அவரை அழைக்கிறோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி சார் தான். இது இத்தனை படங்கள் அவரை பார்க்க முடியுது. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ஒருத்தர் அப்படின்னு. ஆனா இந்த பட வெளியீட்டு விழா நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பட்டமே எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு, சூப்பர் ஸ்டார் பட்டமே எனக்கு வேணாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. அது என்ன தகவல்? இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு பல நடிகர்கள் ஆசைப்பட்டாங்க. சிலம்பரசன் ஆசைப்பட்டாரு, விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு சூப்பர் ஸ்டார்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அதாவது இளைஞர்கள் அடுத்துக்கடுத்து வரும்போது அந்த பட்டத்துக்கு ஆசைப்படுறது வந்து தப்பு. ஏன்னா நடிகர் எல்லாமே சிவாஜி தான், புரட்சியாளர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான், மக்கள் தலைவர்னா எம்ஜிஆர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டம் இருக்கு. ஒரு பட்டத்தை அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிடுங்கிறதே தப்பு. ஆனா இருக்கும்போதே பிடுங்க நினைக்கிறது அதை விட அபத்தம். ஆனா இவரு அதை தொல்லையா நினைக்கிறாருன்னு சொல்றாரு. சரி, தொல்லையா நினைக்கிறீங்களே ரஜினி சாரு, உங்க படம் இதுவரைக்கும் எத்தனை படத்துல சூப்பர் ஸ்டார்னு கட்டம் போட்டு ஏய் 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 இன்னும் அதுக்கு ஒரு தனி எஃபெக்ட் கொடுத்து இளையராஜா பண்ணார, அதை அப்பவே சொல்ல வேண்டியதானே. ஏன்ப்பா இந்த பில்டப்லாம் பண்ணுறீங்க, வேணாயா, படம் நல்லா இருந்தால் ஓட்டு, எதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார்னு எனக்கு போடுறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ரஜினி கண்டிப்பாக சொன்னால் போடுவாங்களா? கண்டிப்பாக. அப்போ இது என்ன புரியலையே, தொல்லையாக இருக்குன்னா டைட்டிலில் போடுறது தொல்லையாக இருக்கா இல்லை இந்த நடிகர்கள் கேட்குறது தொல்லையாக இருக்கா? அது தெளிவாக சொன்னால் சரி. கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கு, யோசிக்கணும் கூட. இன்னொன்று என்னன்னா, இந்த ஜெயிலர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அந்த தமன்னா அவர்கள் நடித்த அந்த காவாலா பாடல் வந்து பட்டி தொட்டி எங்குமே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாடல்லேருந்து திருடப்பட்டது அப்படின்னு கூட சொல்லி ஒரு சர்ச்சையை நம்ம பார்க்க முடியுது. இந்த படம் எப்படி இருக்கும்? ஒரு பத்திரிகையாளராக இந்த படத்தை வந்து மக்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்காங்க, இல்லை இந்த படத்தை ரஜினி சார் அவர்கள் குழப்பின மாதிரி இந்த படங்களும் ஒரு குழம்பி போய் தான் மக்கள் வந்து அது வேண்டா வெறுப்பாக இருக்குமா அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அந்த விழாவில் பேசும்போது ரஜினி ஒன்று சொல்லியிருக்காரு. முதல் நாள் வந்து அந்த பாட்டு காவாலா பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க சார், உங்களுக்குலாம் நிறைய இதில் சான்ஸ் இருக்குது சார் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் முதல் நாள் பூரா தமன்னா வச்சு தான் எடுத்துகிட்டே இருந்தாங்க. என்னைய ஷாட்டு கூப்பிடவே இல்லை. ஏன்னா தமன்னா மேலே எனக்கு கோபமாக வந்துச்சு. தமன்னாட்ட நான் முழுக்க பேசலைன்னாரு. சரி, இப்போது தமன்னா ரேஞ்சுக்கு ரஜினி சாரால் கவர்ச்சி காட்ட முடியுமா, இல்லை தமன்னா ரேஞ்சுக்கு நடனம் ஆட முடியுமா? 72 வயசு ஆச்சு, அந்த பொண்ணு 22 வயசு ஆகுது. 28 வயசும் 72 வயசும் எப்படி? அதனால உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பாக கோரியோகிராஃபியில் வந்து உங்களை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு தமன்னாவை அதிகம் பார்க்குற சூழ்நிலை இருக்கும். ஒரு படத்தில் நீங்கள் 72 வயசு உங்களை பார்ப்பானா தமன்னா பார்ப்பானா? ஸோ மூமெண்ட்ஸு கோரியோகிராஃபர் நடன மாஸ்டர் வந்து தமன்னாவை கொடுத்தது தான் அதிகம், அதில் சந்தேகமே இல்லை. எப்போவுமே நீங்கள் வந்து ஐஸ்வர்யா பச்சனை நீங்கள் போட சொல்லும்போது தெரியும். அதாவது தன்னுடன் நடிக்கிறவங்க கொஞ்சம் கவர்ச்சி காட்டணும், இளமையாக இருக்கணுங்கிறத எல்லா நடிகர்களும் குறிக்கோளாக இருப்பாங்க. நீங்களும் குறிக்கோளாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக. இன்னொன்று என்னென்னா, இந்த பாடல் இசை வெளியீட்டு விழா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீலாம்பரி நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து இந்த படத்தில் வந்து மேடை ஏறி போகும்போது அவரை பார்த்து சொன்னாங்க, வயசானாலும் உங்கள் ஸ்டைல் அழகும் இன்னும் உங்கள் விளையாட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கு ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. இது என்ன தகவல்? ஒரு பட கதையை வந்து அவர் தேர்வெடுக்க மறுத்துட்டாரா, இல்லை படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளுக்காக இது இருக்கா எனக்கு தெரியலையே. உண்மை சுடும். அதாவது இந்த வயசுல நீ அழகா இருக்குன்னு சொன்னா நீ வயசானவன் தான் அர்த்தம். அது ரஜினி புரிஞ்சிருக்காரு, மற்றவங்க புரிஞ்சுட்டாங்களாங்கிறது தெரியல. கண்டிப்பா. ஆனால் அதே சமயத்தில் ரஜினி காலில் விழுந்து தலைவா அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் ஆசீர்வாதம் வாங்கினதையும் எல்லாரையும் பார்த்து ரசிக்க தான் செஞ்சாங்க. கண்டிப்பா. இதுல இன்னொன்று என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த படத்துல வந்து நீலாம்பரி மேம் நடிக்கிறாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் என்னன்னா, நெல்சன் அவர்களுடைய இயக்கம், இதில் பல சர்ச்சைகள் இருந்தால் கூட இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக தெரியல, இந்த படம் மக்களுடைய மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது பிளாக் காமெடின்னு சொல்லிட்டாரு. இந்த படத்தில் பிளாக் காமெடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. காமெடி இப்போ ரஜினிகாந்த் வந்து பாம்புங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில். ஆமாம், அந்த மாதிரியான காட்சிகள் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் நெல்சன் திலீப் குமாரை மண்டையில் ஒரு நங்குன்னு ஒரு கொட்டு வச்சாரு. அது நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் நெல்சனுக்கு புரிஞ்சுது தன்னை திட்டுறாரு அப்படின்னு. எப்படின்னா நெல்சன் வந்து 10:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் 11:30 வரவா சார்னு கேட்டிருக்காரு.
சரின்னு இருக்கார் ரஜினிகாந்த். 11:30 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 12 மணிக்கு போயிருக்காரு. போன உடனே அவருக்கு மூடு எப்படி இருக்கும்? உடனே அவர் என்ன சாப்பிட்றீங்கன்னு இருக்காரு. சூடாக அவர் காஃபி கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் சூடாக காஃபி வந்த பிறகு இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஆக இந்த படத்தில் நெல்சனையும் மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு ரஜினிகாந்த். இன்னொன்று, சமீப காலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இசை வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி, அது அந்த படத்துடைய வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஏதாவது, உதாரணமாக சமீபத்தில் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயதுங்களே படத்தில் எப்படி தான் நடிக்க வந்தேன், எப்படி அந்த பரட்டை கேரக்டர் வந்து பண்ணேன்னு அவர் சோக கதைகள் சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த ஜெயிலர் படத்துலேயே ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, அந்த பாம்பு கழுகுன்னு சொல்லி அதுவுமே சரியா புரியல எனக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். முதல்ல இந்த கதை சொல்ல ஆரம்பித்து ஜெயலலிதா தான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துலையும் விஜய் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய விழாக்களில் குட்டி கதை சொன்னார், லிட்டில் ஸ்டோரி. ஆமாம். இந்த இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன கதை வந்து கழுகு வந்து உயராக பறக்கும், எந்த மிருகத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் காக்கா வந்து அடிக்கடி கழுகு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் காக்கா மேலே எந்த கோபத்தையும் பறந்து காட்டாது. உயர பறந்த உடனே காக்காவுக்கு உயரமாக பறக்க முடியாது, அது பாட்டுக்கு அது தோற்று வந்துடும். ஆனால் இந்த கதையை சொன்ன உடனே காக்கா யாருங்கிறத பற்றி சோஷியல் மீடியாவில் விளாவரியாக பேசுவாங்க. ஆனால் நாய் குறைக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக சிலர் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம தாண்டி தான் போயிட்டுருக்கணுங்கிற ஒரு கதையை சொன்னார். இந்த கதையில் வந்து காகம் யாருங்கிறத அவரே சொல்லலை. நிச்சயமா வெளிப்படையாக யாருன்னு மக்களும் குழப்பி போயிருக்காங்க. அதாவது ஒரு கதை சொல்லும்போது அந்த கதை மற்றவங்களுக்கு புரியணும். இதில் நான் கழுகு காகம் இவங்கன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வராது. ஒரு விடுகதையை போட்டுவிட்டு ஒரு புரியாத கதையை போட்டுவிட்டு புரியாத புதிரை சொன்னால் அந்த புதிரை விடுவிக்கிறதுக்கு மீடியாக்காரங்க முயற்சி பண்ணத்தான் செய்வாங்க. கண்டிப்பாக. ஏன்னா மீடியாக்காரர்கள் வந்து ஈர பேனாக்குவாங்க, பேனை ஈராக்குவாங்க. ஆமாம். அந்த சூழ்நிலை அவங்க பேரில் ஏன் தப்பு சொல்லணும்? இவரே அதை உண்மையை உடைச்சிட வேண்டியதானே. கண்டிப்பாக. நான் காகம்னு சொன்னது இவங்களுக்கு தானே ஏன் சொல்லலை? அப்போ அவங்க எதிர்பார்ப்பு அவங்க மதிப்பீட்டு தந்தபடி அவங்க பேச தான் செய்வாங்க. இதில் பத்திரிகையாளங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இந்த படத்தில் இந்த இசை வெளியீட்டு விழாவில் பத்திரிகையாளர் மேலேயும் பாஞ்சிருக்காரு ரஜினிகாந்த். பத்திரிகையாளர் மேலே என்ன கோபமா என்னங்கிறது தெரியல. என்ன கோபம்னா, இருக்கிற மாதிரி எழுதுறாங்கன்னு கோபமா, இல்லை இருக்கிறது இல்லாத மாதிரி எழுதுறாங்கன்னு கோபமா, என்னன்னு தெரியல, அவருக்கே தெரியலையோ. இந்த விஷயத்தில் நான் ஒரு ரஜினிகாந்துடைய பேச்சையே நான் சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ குட்லக்குன்னு இருக்குது, இப்போ லீம் ரெடின்னு மாற்றிட்டாங்க. அந்த குட்லக் தியேட்டரில் நடந்தது. திடீர்னு 12:30 மணிக்கு பகலில் வச்சார் ஃபங்க்ஷன். உடனே நான் தான் எழுப்பி கேட்டேன், என்ன கல்யாண விஷயமானு கேட்டேன். ஆமாம், தனுஷுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீங்கள் தான் பேப்பரில் எழுதிட்டீங்களே, அது உண்மையாக பொய்யான்னு விசாரித்தேன். அப்புறம் ஏன் பொய்யே உண்மையாக்கக்கூடாது நீ சொல்லி நான் வந்து தனுஷ் அப்பாட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதனால் தனுஷுக்கும் என் மகளும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னார். அப்போது பத்திரிகையாளர்கள் நாரதர்கள் மாதிரி நாரதர்கள் பண்ணுற கலகம் நன்மையில் முடியும். இப்போ பத்திரிகையில் போட்ட செய்தியை உண்மையாக்குனவர் யார்? ரஜினிகாந்த் தானே. இதே மறந்துட்டு பேசுகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக. இறுதியாக ஒரு 2 கேள்விகள் மட்டும் வாங்க ஐயா. பத்திரிகையாளராக நீங்கள் எதையுமே உள்ளபடி சொல்வீங்க, யாருக்கும் அஞ்ச மாட்டீங்க. அப்படிங்கிறதால ஜெம் தொலைக்காட்சி நேர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த தொடர்ந்த திரைப்படங்கள், ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதுமை அடைஞ்சு வீட்டில் ஓய்வு எடுக்கக்கூடிய வயது. தொடர்ந்து அவர் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு மக்கள் சார்பாக அந்த கேள்வி முன் வைக்கிறேன். தொடர்ந்து அவர் திரைப்படத்தில் நடிப்பதற்கான அந்த காரணம் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையா, இல்லை மக்களை வந்து மகிழ்விக்கணுமா, அந்த காரணமா? இல்லை, அவர் 10 வருஷம் முன்னாடியே நான் வந்து கேலரியில் உட்காந்து வேடிக்கை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் உள்ளத்தில் வந்து நம்ம ஓய்வு எடுத்துடலாங்கிற ஆசை இருக்குது. ஆனால் பட தயாரிப்பாளர்கள் கொண்டு 120 கோடியாக கொடுக்குறது ரெடியாக இருக்குங்க. 120 கோடி? ஆமாம். இப்போ அவர் வாங்குற சம்பளம் 120 கோடி ரூபா. 120 கோடி ரூபா ஒருத்தவங்க கொண்டு கொடுத்தான்னா செத்து போனவங்க கூட எந்திரிச்சு நான் நடிக்கணும். கண்டிப்பாக. ரஜினிகாந்த் மாட்டேன்னு சொல்லுவேன், எதுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவரே சொன்னார், அண்ணாத்தே படத்துக்கு அப்புறம் நான் வந்து நடிக்க மாட்டேன். அதாவது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் 4 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா நல்ல கதை கிடைக்கல. இப்போ அமிதாப் பச்சன் நடிக்கிறாருன்னா அவர் வந்து அவர் வயசு சேர்ந்த கேரக்டர் நடிக்கிறார். இவர் இன்னும் எனக்கு தமன்னா வேணும், ஐஸ்வர்யா ராய் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக. அதனால சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா தான் இருக்கு. அவருக்கு வயசுக்கே என்னுடைய விஷயம், ரஜினிகாந்த் நடிப்பவருக்கு இன்னும் வரவேற்பு இருக்கு. பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க, ஒன்றும் சொல்லல. ஆனால்
அமிதாப் பச்சன் வட இந்திய சூப்பர் ஸ்டார் எப்படி தன்னுடைய வயசுக்கேற்ற கேரக்டர் நடிக்கிறாரோ அதே மாதிரி ரஜினியும் தன்னுடைய வயசுக்கேற்ற கேரக்டர் நடிச்சாச்சுன்னா ஒரு குணிச்சத வேஷம் அப்படி நடிச்சாச்சுன்னா நல்லது. இன்னும் நான் சின்ன பிள்ளையோட ஜோடி போட்டு சுற்றுவேங்கிறது தான் கண்டிப்பாக என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிச்சயமாங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை தொடுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் இந்தந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மம்முட்டி சார்லேருந்து மோகன்லால் சார்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த மொழி திரைப்படங்கள் தேர்வெடுத்து பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட கமல் அவர்களுக்கு கூட நிறைய மாற்றம் இருக்குது. ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியும், பாபநாச படத்தில் கூட கௌதமி அவங்களுடைய சமகால நடிகையை வந்து ஹீரோயினாக போட்டார். ஏற்றுக்கக்கூடிய கருத்து. இப்போ ஒருவேளை நம்ம உங்களுடைய அந்த பேட்டியை பார்த்துட்டு அடுத்து ஒரு படம் அவர் நடிக்கிறார். ஆல்ரெடி நிறைய படங்கள் புக் ஆகிருக்கிறாரு. அப்படி நடிக்கும்போது எந்த ஹீரோயின் கூட அவர் ஜோடி சேர்ந்தா அந்த வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கதையை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து தன்னுடைய 72 வயசை வெளியே எல்லாத்தையும் காமிக்கிறார். கண்டிப்பா. அதாவது தாடி வச்சுக்கிறாரு, போறாரு, காமிக்கிறாரு. அதே ஏன் சினிமாவில் காட்ட மாட்டேங்கிறாரு? சினிமாவில் மட்டும் ஏன் 30 வயசு இளைஞன் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு? இந்த கேள்வி வந்து எனக்கு புரியவே இல்லை. ஏன் வெளியே வந்து தாடியை வச்சுக்கிறீங்க, போறீங்க, வழக்கு மண்டியோட வர்றீங்க, ஆனால் சினிமாவில் மட்டும் நான் வந்து இன்னும் அந்த பழைய ரஜினியாவே நடிப்பேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்கிறது எனக்கு ஒரு புரியாத கேள்வி தான். ஒருவேளை அது சினிமா ஒரு முகமூடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி பார்க்காமனா எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்திலேயே ரொம்ப நாள் முன்னாலேயே தொப்பி கண்ணாடியை வந்து வெளியே காமிச்சிட்டாரு. ஆமாம். ஆனால் படத்தில் வந்து டோப்பா வச்சுருந்தார். கண்டிப்பாக. அவர் ரெண்டுக்கும் தனித்தனி ஒரு ஃபார்மேட்டு. அதாவது அரசியலுக்கு வந்து தொப்பி கண்ணாடி, அங்கே வந்து டோப்பா, லேட்டஸ்ட்டு காஸ்டியூம்ஸ்னு போட்டார். இவர் என்னடானா வெளியில எல்லாம் நான் வயசானவன் 72 வயசானவன் இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சினிமாவில் மட்டும் ஏன் 30 வயசு பையனை காட்டணும்னு அப்படி என்னாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி கமல்ஹாசன் வந்து இப்போ அமெரிக்கா போயிருக்காரு. ஆமாம். தன்னுடைய வயசை குறைச்சி ஒரு ட்ரீம் ஆக்கி உடற்பயிற்சி மூலம் பண்றதுக்கான விஷயத்துக்கு போறாரு. அந்த மாதிரியும் போக மாட்டேங்கிறது. உடம்பு பயிற்சியும் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது இல்லை. இப்போ உடல் தோற்றம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதை ஒரு ட்ரிம்மா பண்ணிட்டு பண்றதை விட்டுட்டு இப்போ அஜித் வந்து போயிட்டு வேற நடிக்கிறாரு. கண்டிப்பா. அந்த படம் வெற்றி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து அந்த ஹேர் வந்து ஏற்றுக்கிட்டாச்சு. இப்போ இன்னும் மற்றவங்க போகிற மற்ற ரசிகரை சொல்லும்போது 72 வயசு கிழமை ஏன் இந்த ஆசைப்படுறான் அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அது அவருக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இது என்னன்னா, ரஜினி சாரை பற்றி நம்ம வந்து இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பத்திரிகையாளராக பேசுகிறீங்க. நீங்கள் சமகால பத்திரிகையாளர்களை பார்த்துருப்பீங்க. இல்லை, எனக்கும் 72 வயசு தான், அவருக்கும் 72 வயசு தான். கண்டிப்பாக. இப்போ இளம் தலைமுறை பத்திரிகையாளர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு வேளை என்னுடைய நண்பர் அப்படின்னு கூட ஒரு இதை நமக்காக சொல்கிறாரு அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ மீம்ஸ் போடக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த மீம்ஸ் போடும்போது ஜெயிலர் படத்தை பற்றி அதிக மீம்ஸ் வரலை. மற்ற நடிகர்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து இல்ல, அது எப்படின்னா கதை என்னன்னு தெரியல, அவர் எப்படி நடிச்சுக்காருன்னு தெரியல. படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் மீம்ஸ் கண்டிப்பா வரும். இப்போ ஒண்ணுமே தெரியாம எப்படி மீம்ஸ் போடுவாங்க? எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த படத்தை மீம்ஸ் அதிகமா வரும் அப்படின்ற அளவு கண்டிப்பா வரும். அதாவது இப்போ நெகட்டிவ் விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். கண்டிப்பா. இப்போ நானே இந்த பேட்டி எடுத்தது இந்த ரஜினியை பற்றி, ரஜினி பேச்சுக்கு நான் பதில் சொல்றது காரணம் கண்டிப்பா இதுவும் ஒரு மீம்ஸ் தான். மீம்ஸ். ஆமா. அதனால படம் பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவர் வந்து முத்துவேல் பாண்டியனுங்கிற கேரக்டர் நடிக்கிறாரு, ஜெயிலருங்கிற கேரக்டர் நடிக்கிறாருங்கிறலாம் ஹேசியம். ஆமாம். அதுவும் இன்னும் முடிவு செய்யாத ஒரு விஷயம். அதனால் அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய மீம்ஸ் வரும். அதில் எதிர்பார்ப்புகள் இருக்குதான். சமீபத்தில் வந்த செய்தி என்னன்னா, அவர் இமயமலைக்கு கிளம்புறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா இமயமலைக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நிச்சயமாவே நீங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பராகவும் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அவர் அரசியலுக்கு வருவார் வரமாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஆன்மீகத்துல ரொம்ப பற்று கொண்டவரா? சினிமா ஆன்மீகம், இப்போ ஆன்மீகத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா சினிமா விட்டுறணும் அப்படின்னா சினிமாவை தொடர்ந்து பயணிப்பாரா இல்ல ஆன்மீகத்துக்கு போவாரா? அவர் எப்படி? இல்லை, ஆன்மீகம்ங்கிறது சினிமாவை விட்டுட்டு தான் தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இறை பக்தியோடு தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா உடனே சாமியார் நினச்சிடக்கூடாது. அவர் வந்து எப்போவுமே ஆன்மீகவாதி தான். அவர் வந்து விபூதி பூசுவார், எல்லா சாமியார்களையும் போய் பார்ப்பார். ஆனால் இமயமலைக்கு போகிறதுக்கான உடல்நிலை அவருக்கு இப்போ இல்லை. அதனால தான் மாலத்தீவுக்கு ஒரு 4 நாள் போய் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு வந்தார். அதனால் அவர் வந்து இமயமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே பக்கத்தில் எங்கேயாவது கோயில்களுக்கு இல்லாட்டி ராமேஸ்வரம் அந்த மாதிரி போகிற தவிர இமயமலையில் இப்போ குளிர் அந்த உடம்பு அவர் தாங்காது. கண்டிப்பாக. ஆமாம், அது அவருக்கே தெரியும். ஆனால்
அந்த வெறப்பாக நடக்கிறது போகிறதெல்லாம் அவருடைய ஸ்டைல்னு வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருக்காரு. நிச்சயமாக ஜெயிலர் பட அந்த வெளியீட்டு விழாவின் போது என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உள்ளது உள்ளபடி வெளிப்படையாக சொன்னீங்க. மற்றொரு நிகழ்வில் இன்னொரு கதாநாயகரோ அல்லது கதாநாயகியை பற்றி நம்ம கலந்து ஆலோசிப்போம். நிகழ்ச்சியில் வந்து ஜெம் டிவி நேயர்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.